நண்பர்களே, இன்று ஜனவரி மாதம் 7ஆம் தேதி லண்டனில் இப்பொழுது நேரம் இரவு 8 மணி. ரஷ்யாவுக்கு தொடர்புடைய எண்ணெய் கப்பல் ஒன்றை அமெரிக்கா கைப்பற்ற சொல்லி இங்கிலாந்து தற்பொழுது அதனை கைப்பற்றி இருக்கிறது. பாதுகாப்பு அமைச்சகம் இந்த விடயத்தை அறிவித்திருக்கிறது. இது மிகப்பெரிய பிரச்சனையாக மாறப்போகிறது. ஏனெனில் ரஷ்யா அந்த கப்பலை காப்பாற்றுவதற்காக நேவி படையையும் மற்றும் நீர்மூழ்கி கப்பலையும் அனுப்பியிருக்கிறது இங்கிலாந்தை எதிர்ப்பதற்காக. ஆகவே இது மிகப்பெரிய பிரச்சனையையும் சர்ச்சையையும் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. இங்கிலாந்து நெருப்போடு விளையாடுகிறது என்று ரஷ்யா தெரிவிக்கிறது. இன்று மரைனேரோ அல்லது பெல்லா 1 என்ற பெயருடைய எண்ணெய் டேங்கரை கைப்பற்றுவதற்கு இங்கிலாந்து ஆதரவு அளித்ததை பாதுகாப்பு அமைச்சகம் உறுதிப்படுத்தி இருக்கிறது. ஏன் ரஷ்யாவோடு மீண்டும் மீண்டும் இவர்கள் முட்டி மோதி கொண்டிருக்கிறார்கள் என்று தெரியவில்லை. இது மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். இது சுமூகமாக இந்த கப்பல் விடுபடாவிட்டால் இது மிகப்பெரிய அழிவை ஏற்படுத்தக்கூடிய ஒரு ஆரம்பமாக இருக்க போகிறது என்று ராணுவ ஆய்வாளர்கள் குறிப்பிடுகின்றார்கள். கடலில் நடந்த நடவடிக்கையில் ஒரு RAF ட்ரைட்ரோபோஸ் கப்பல் ஈடுபட்டிருக்கிறது இதை கைப்பற்றுவதற்கு ரஷ்ய கப்பலை. அதே நேரத்தில் RAF வான்வழி கண்காணிப்பு ஆதரவையும் வழங்கி இருக்கிறது. ஹெலிகாப்டர்ல போய் அங்கு இறங்கி அந்த கப்பலை கைப்பற்றி இருக்கின்றார்கள். ட்ரம் சொல்ல கெய்ஸ்டமர் செய்த வேலை தான் இது. இது எவ்வளவு தூரம் பாதிப்பை ஏற்படுத்த போகிறது என்பதுதான் மிகப்பெரிய சிக்கலாக இருக்கிறது. உண்மையில் ராணுவ ஆய்வாளர்கள் அச்சம் தெரிவிக்கிறார்கள். இன்று பெல்லா 1 கப்பலை தடை செய்ய அமெரிக்கா விடுத்த வேண்டுகோளின் பேரில் இங்கிலாந்து அதற்கு ஆதரவு அளித்தது என்று பாதுகாப்பு அமைச்சகம் செய்தி வெளியிட்டிருக்கிறது. இங்கே பிரிட்டனில் அமெரிக்க ராணுவ சொத்துக்களுக்கு தளம் அமைத்தல் உட்பட முன்கூட்டியே திட்டமிடப்பட்ட செயல்பாடு இந்த ஆதரவை உள்ளடக்கிய விஷயம். அதாவது அமெரிக்காவுக்கு ஆதரவு வழங்குவது என்பது இந்த விஷயம். இங்கிலாந்து ஆதரவு சர்வதேச சட்டத்திற்கு முழுமையாக இணங்கியது என்று இங்கே பாதுகாப்பு அமைச்சகம் சொல்கிறது. பாதுகாப்பு செயலாளர் ஜோன் ஹீலி MP தெரிவிக்கும் பொழுது, இங்கிலாந்து ஆயுதப்படைகள் ரஷ்யாவுக்கு செல்லும் வழியில் பெல்லா 1 என்ற பெயருடைய கப்பலை வெற்றிகரமாக அமெரிக்கா தடுத்து நிறுத்துவதற்கு ஆதரவாக திறமை மற்றும் தொழில்முறையை வெளிப்படுத்தினர் என்று இவர் பெருமை பேசுகிறார். இந்த நடவடிக்கை பொருளாதார தடைகளை முறியடிப்பதற்கான உலகளாவிய முயற்சிகளின் ஒரு பகுதியாக அமைந்தது. இவ்வளவு காலமும் உக்ரைனுக்கு ஆயுதங்கள் கொடுத்து வந்தார்கள், பணம் கொடுத்து வந்தார்கள், முழு உதவிகளும் செய்து வந்தார்கள். ஆனால் இப்பொழுது ரஷ்ய கப்பலின் மீது, எண்ணெய் கப்பலின் மீது நேரடியாக அவர்கள் தாக்குதல் நடத்தும் பொழுது இது மிகப்பெரிய விளைவுகளை ஏற்படுத்தக்கூடும் என்று ஆய்வாளர்கள் சொல்கின்றார்கள். அந்த கப்பலை தாங்கள் தடுக்க வேண்டும். அதாவது மத்திய கிழக்கில் இருந்து உக்ரைன் வரை பயங்கரவாதம், மோதல் மற்றும் துயரத்தை தூண்டுகின்ற இந்த பொருளாதார தடைகளை தவிர்ப்பதற்கான ரஷ்ய ஈரானிய அச்சின் ஒரு பகுதி என்று இவர் குறிப்பிடுகின்றார். இங்கே பாதுகாப்பு அமைச்சர் குறிப்பிடுகின்றார். அமெரிக்காவுடனான உறவை பற்றி அவர் குறிப்பிடும் பொழுது, இது நமது பாதுகாப்பின் இன்றியமையாத பகுதியாகும். அதாவது அமெரிக்காவோடு சேர்ந்து இந்த கப்பல்களை கடத்துவது மற்றும் அதை கைப்பற்றுவது ஒரு பகுதியாகும் என்று அவர் குறிப்பிடுகின்றார். இன்றைய இந்த நடவடிக்கை இது நடைமுறையில் சிறப்பாக செயல்படுகிறது என்று ஹீலி சொல்கின்றார். ஆனால் இதனுடைய பின்விளைவுகள் பாரதூரமாக இருக்கும் என்று ஆய்வாளர்கள் சொல்கின்றார்கள். என்ன விஷயம்னா, அந்த கப்பல் வெனிசுவேலாவில் ஏற்கனவே எண்ணெய் எடுத்துக்கொண்டு ரஷ்ய கொடியோடு போய்கொண்டிருக்கிறது. 2 வாரமாக அட்லாண்டிக் கடல் அந்த கப்பலை துரத்தி போய் பிடித்திருக்கிறார்கள். அமெரிக்கா இதனை கைப்பற்ற சொல்லி இங்கிலாந்துக்கு சொல்லி இருக்கிறது. ஆகவே இவர்களும் போய் பிடித்திருக்கிறார்கள். எந்த எதிர்ப்பும் எதிர்கொள்ளாமல் மோஸ்கோவுடன் மோதலுக்கு ஆளாகி இருக்கும் நிலையில் அமெரிக்க கடலோர காவல் படை மரைனேராவில் ஏறியதாக சொல்லப்படுகிறது. மோஸ்கோ கப்பலை பாதுகாக்க ஒரு நீர்மூழ்கி கப்பலை அனுப்பியிருக்கிறது. கிரெம்ளினுடன் நேரடி மோதலுக்கு ஆளாகக்கூடிய ஒரு உயர் நடவடிக்கையாக அமெரிக்கா அட்லாந்திக் பெருங்கடலில் ஒரு ரஷ்ய கொடியுடன் கூடிய எண்ணெய் டேங்கரை கைப்பற்றி இருக்கிறது என்று ராணுவ விமர்சகர்கள் குறிப்பிடுகிறார்கள். ஏற்கனவே பெல்லா 1 என்று அழைக்கப்பட்ட மரைனேரா இந்த கப்பலை அமெரிக்க நீதிமன்றத்தால் பிறப்பிக்கப்பட்ட வாரண்டின் படி வடக்கு அட்லாண்டிக்கில் கைப்பற்றப்பட்டது என்று அமெரிக்க ஐரோப்பிய கட்டளை மையம் தெரிவிக்கிறது. நாட்டின் கடலோர காவல் படை எந்த எதிர்ப்பையும் எதிர்கொள்ளாமல் எண்ணெய் டேங்கரில் வெற்றிகரமாக ஏறியதாக அமெரிக்க ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. என்ன விஷயம்னா, இப்ப போற நேரத்துல அவர்கள் பாதுகாப்பு படை எதுவும் இல்லை தானே,
அப்ப சும்மா போற நேரத்துல இவர்கள் ஹெலிகாப்டரால இறங்கி அதனை கைப்பற்றி இருக்கிறார்கள். ஆனால் அதற்கு பிறகு அமெரிக்கா நேவியையும் நீர்மூழ்கி கப்பலையும் தற்பொழுது அனுப்பியிருக்கிறது. அந்த கப்பலை பாதுகாப்பாக மீட்டு ரஷ்யாவுக்கு கொண்டு செல்வதற்காக. இதுல ஏதாவது சண்டை வந்துச்சுன்னா நேரடியாக அமெரிக்காவுக்கும் மொஸ்கோவுக்கும் இடையிலான சண்டையாகவும் இங்கிலாந்துக்கு எதிரான சண்டையாகவும் இது திசை திருப்பக்கூடிய ஆபத்து இருக்கிறது என்று தெரிவிக்கப்படுகிறது. புதன்கிழமை அமெரிக்க ஹெலிகாப்டர், அதாவது இன்று மரைனேராவை அது பெயர் மாற்றி இருக்கிறது, நெருங்குவதை காட்டும் ரஷ்ய ஊடகங்கள், ரஷ்ய அரசு ஊடகங்களால் பல புகைப்படங்கள் வெளியிடப்பட்டன. எங்க என்றா மெரைன் டிராபிக்கின் கப்பல் கண்காணிப்பு தரவுகளின்படி ஐஸ்லாந்துக்கும் இங்கிலாந்துக்கும் இடையிலான அட்லாண்டிக் கடல்ல தான் இந்த மரைனேரா பயணித்து வந்தது. வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் என்ன சொல்லுதுன்னா, டேங்கரை கட்டுப்படுத்த பல ஹெலிகாப்டர்களும் குறைந்தது ஒரு கடலோர காவல் படை கப்பலும் பயன்படுத்தப்பட்டதாக வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் செய்தி வெளியிட்டிருக்கிறது. இப்ப வெனிசுவேலா கடல் அருகே இயங்கும் தடைகளால் பாதிக்கப்பட்ட எண்ணெய் டேங்கர்களை குறிவைத்து அமெரிக்கா முற்றுகையை தவிர்க்க முயன்ற டேங்கர் கப்பல் அட்லாண்டிக்கில் இருந்து திரும்பி சென்ற பிறகு 2 வாரங்களுக்கு மேலாக நீடித்த இந்த பயணத்தில் தான் இந்த கப்பல் இப்பொழுது கைப்பற்றப்பட்டிருக்கிறது. இது விளாடிமிர் புட்டினுடனான உறவை சீர்குலைக்க வாய்ப்பு இருக்கிறது. ட்ரம்புக்கும் புட்டினுக்கும் இடையிலான உறவை சீர்குலைக்க வாய்ப்பு இருக்கிறது. அதற்குள்ள யூகேயும் நுழைந்திருக்கிறது. டிசம்பர்ல வெனிசுவேலா கடல் எல்லைக்கு அருகே அமெரிக்கா இந்த கப்பலை கைப்பற்ற முயற்சித்த பொழுது முறியடிக்கப்பட்டது. பின்னர் அந்த கப்பலுக்கு பெல்லா 1 என்றிலிருந்து மெரைனேரா என்று பெயர் மாற்றப்பட்டது. ரஷ்ய கொடி அங்கு ஏற்றப்பட்டது. மேலும் அது ரஷ்யாவின் அதிகாரப்பூர்வ கப்பல் பதிவேட்டில் சேர்க்கப்பட்டிருக்கிறது. பிறகு வாஷிங்டன் இந்த பின்னால துரத்துதலை நிறுத்த வேண்டும் என்று கோரி மொஸ்கோ முறையான ராஜதந்திர எதிர்ப்பை பதிவு செய்தது. ஆகவே டேங்கர் நவம்பர் மாதம் ஓமன் வளைகுடாவில் இருந்து புறப்பட்டு சூயஸ் கால்வாய் மற்றும் ஜிப்ரல்டர் ஜலசந்தியை கடந்து டிசம்பர் ஆரம்பத்தில் அட்லாந்திக்கு வந்திருக்கிறது. வெனிசுவேலா மீதான அமெரிக்க அழுத்தம் தீவிரம் அடைந்ததால் மதுரோவை கைப்பற்றுவதில் உச்சக்கட்டத்தை அடைந்தது. டிசம்பர் 15 அன்று கப்பல் கரீபியன் அருகே திடீரென்று நின்று பாதையை திருப்பி ஐரோப்பா நோக்கி திரும்பி இருக்கிறது. டொனால்ட் ட்ரம்ப் கடந்த மாதம் பொருளாதார தடைகளால் பாதிக்கப்பட்ட வெனிசுவேலா எண்ணெய் டேங்கர்கள் மீது முழுமையான முற்றுகையை விதித்திருக்கின்றார். அதன் பிறகு அமெரிக்க படைகள் இந்த கப்பல்களை கைப்பற்றி இருக்கின்றன, வெனிசுவேலா கப்பல்களை. அதே போல ரஷ்ய கப்பலை கைப்பற்றி மிகப்பெரிய சிக்கலை இவர்கள் ஏற்படுத்தி இருக்கின்றார்கள். ஆகவே இது தொடர்ச்சியாக இது மிகப்பெரிய சிக்கலை ஏற்படுத்த போகிறது மட்டுமல்ல, இப்ப யூகேக்கும் பிரச்சனை, அமெரிக்காவுக்கும் பிரச்சனை. இப்ப மொஸ்கோ நேரடியாக தலையிட்டு இதில் ஏதாவது தாக்குதல் நடந்தால் அது இந்த தாக்குதல் தான் தொடர்கின்ற போருக்கான வாய்ப்பாக அமைந்து விடுமா என்பது மிகப்பெரிய கேள்வியாக தொக்கி நிற்கிறது. ராணுவ விமர்சகர்களால் தான் சொல்கின்றார்கள். மற்றும் ஒரு காணொளியில் சந்திப்போம் நண்பர்களே.